வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. வெதர் இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற ஒன்று. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸு அதை சந்தேகம் தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை ஒரு சந்தேக கேள்வி கேட்குற மாதிரி இருந்தாலோ அந்த சென்டென்ஸில் வெதர் அப்படிங்கிற வார்த்தை வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த வெதர் அப்படின்னாலே அது வந்து ஒரு சந்தேக தோரணையை அந்த வாக்கியத்துக்கு உண்டாக்கும். பொதுவாக ஒரு சில வாக்கியங்களில் தமிழில் என்பது என்று அப்படின்னு வரும்ல, அந்த இடத்துல நம்ம இங்கிலீஷில் வெதர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்காக இதுதான் அதுக்கு இணையான வார்த்தைன்னு சொல்ல முடியாது. சில உதாரணங்கள் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது உண்மை அப்படின்னா ஒரு சாதாரண சென்டென்ஸை எடுத்துப்போம். இது உண்மை, இதை இங்கிலீஷில் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே ஒரு கேள்வியாக மாற்றுறதுக்கு வெதர் இட் இஸ் ட்ரூ, வெதர் அப்படிங்கிற வார்த்தையை முன்னாடி யூஸ் பண்ணுறோம். அப்போ இது உண்மை அப்படிங்கிறது இது உண்மையா அப்படின்னு மாறிடும். இப்போ இது வந்து ஒரு முழுமையான சென்டென்ஸ் கிடையாது. வெதர் இட் இஸ் ட்ரூ இது ஒரு முழுமையான சென்டென்ஸாக ஆக்கணும்னா முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ஒரு நவுன் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு செயல் ஆட் பண்ணணும். இந்த வெதர் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸில் தான் கடைசியில் தான் வரும் சென்டென்ஸில். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஐ ஆஸ்ட் வெதர் இட் இஸ் ட்ரூ. ஸோ இந்த வாக்கியத்துக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா இது உண்மையா என்று நான் கேட்டேன். ஸோ இது உண்மை அப்படிங்கிற வாக்கியம் வந்து இது உண்மையா என்று நான் கேட்டேன் அப்படின்னு சந்தேகம் தெரிவிக்கிற ஒரு வாக்கியமாக மாறிடுச்சு. இது வெதர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறனால தான் இங்கே வந்து ஒரு சந்தேகமான ஒரு தோரணை வருது இங்கிலீஷில். இன்னும் சில உதாரணங்கள் பார்க்கலாம். இது வேலை செய்யுமா என்று எனக்கு சந்தேகம் உள்ளது. அது இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு எனக்கு சந்தேகம் உள்ளது அப்படிங்கிறதுக்கு ஐ டவுட். வெதர் இட் வில் ஒர்க், இது வேலை செய்யுமா என்று எனக்கு சந்தேகம் உள்ளது. ஸோ இட் வில் ஒர்க் அப்படின்னா இது வேலை செய்யும். அதை வேலை செய்யுமா அப்படின்னு கேட்குறதுக்கு வெதர் இட் வில் ஒர்க். ஐ டவுட் வெதர் இட் வில் ஒர்க். அவளுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம், நீங்கள் ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் தரீங்க, நான் கிஃப்ட்டு வாங்கி தரேன், ஆனால் அவங்களுக்கு இது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், ஷீ வில் லைக் இட் இல்லை ஹீ வில் லைக் இட் அப்படின்னா அவங்களுக்கு இது பிடிக்கும். வெதர் ஷீ வில் லைக் இட் வெதர் ஹீ வில் லைக் இட்னா பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு தோரணை அங்கே வருது. ஸோ ஐ வாஸ் நாட் ஷியோர் வெதர் ஷீ வில் லைக் இட், அவங்களுக்கு இது பிடிக்குமா என்று எனக்கு உறுதியாக தெரியவில்லை. அதே மாதிரி தேவர் டிபேட்ஸ், சில விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. எதை பற்றின விவாதம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் பார்த்தா வெதர் த நியூ ஃபாரின் பாலிசி வில் ஒர்க், இந்த புது வெளியுறவு கொள்கை நல்லது தானா, வேலை செய்யுமா என்பதை பற்றி விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. பேரண்ட்ஸ் வாண்டட் டு நோ, பேரண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, வெதர் நியூ டெக்ஸ்ட் புக்ஸ் வில் பி ப்ரொவைடட் சூன், புது பாடப்புத்தகங்கள் கூடிய விரைவில் விநியோகிக்கப்படுமா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஸோ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா வெதர் அப்படிங்கிறத நம்ம இஃப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாக்கியங்களில் வெதருக்கு பதிலாக இஃப் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் இதுவும் ரெண்டும் கரெக்டு தான், எந்த சேஞ்சும் வராது. பொதுவாக நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெய்லி இங்கிலீஷ் பேசும்போது இஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஐ டவுட் இஃப் இட் வில் ஒர்க், ஐ வாஸ் நாட் ஷியோர் இஃப் ஷீ வில் லைக் இட், இங்கெல்லாம் வெதருக்கு பதிலாக இஃப் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அதே நீங்கள் ரைட் பண்ணும்போது எழுதும்போது ஒரு ஃபார்மலான ஆஃபீஸில் லெட்டர் எழுதும்போதோ இல்லைனா ஒரு அறிக்கை எழுதும்போதோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் தீசஸ் எழுதும்போதோ இந்த மாதிரி ஃபார்மலாக எழுதும்போது வெதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். வெதர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மலான ஒரு வார்த்தை. அதே நம்ம டெய்லி லைஃப்க்கு நார்மலாக யூஸ் பண்ணும்போது இங்கே இஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது மட்டும் இந்த வெதருக்கான யூசேஜ் கிடையாது. வெதருக்கு இன்னொரு வடிவமும் இருக்குது, அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வெதர் கூட ஆர் அப்படிங்கிற துணைச்சொல்லை யூஸ் பண்ணுவோம், வெதர் ஆர். ஸோ இதுக்கு வந்து இதுவா அல்லது அதுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரும். நீங்கள் ஒரு வாக்கியத்தில் இப்படியானாலும் சரி அப்படியானாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தோரணையில் பேசுகிற வாக்கியத்தில் வெதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதாவது இது ரெண்டில் எது நடந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தோரணையில் வர்றதுக்கு வெதர் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். நம்ம முதல் பார்த்து அந்த சின்ன வாக்கியத்தையே எடுத்துக்கலாம். இது உண்மை, இதில் எப்படி இந்த வெதர் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் ட்ரூ அப்படின்னா இது உண்மை. இப்போ வந்து வெதர் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா இது உண்மையா, வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படின்னா இது உண்மையோ அல்லது இல்லையோ நமக்கு தெரியல, இது உண்மையா அல்லவா அப்படின்னு கேட்குறதுக்கு வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இன்னும் நிறையா உதாரணங்கள் இப்படி பார்க்கலாம், இன்னும் தெளிவாக புரியும். இப்போ நீங்கள் கிளம்புறீங்க, பரவாயில்ல மேனேஜருக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் இப்போ கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் லீவிங் வெதர் ஹி லைக்ஸ் இட் ஆர் நாட், இல்லை ஐ ஆம் கோயிங் வெதர் ஷி லைக்ஸ் இட் ஆர் நாட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஆம் கோயிங் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான சென்டென்ஸு. டீட்டெயில்ஸில் இந்த வெதர் யூஸ் பண்ணுறோம். ஸோ வெதர் அப்படின்னு சொல்லி முதல் சாய்ஸை சொல்லிடுவோம்.
ஆர் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது சாய்ஸை சொல்லுவோம். வெதர் ஷீ லைக்ஸ் இட் ஆர் நாட். ஆர் அப்படிங்கிறது அல்லது இது அல்லது அது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். வெதர் ஷீ லைக்ஸ் இட் ஆர் நாட். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி லேட்டாக தான் போகிறீங்க, பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி நீங்கள் போகிறதுக்கு லேட் ஆகும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? இங்கிலீஷில் எப்போவுமே ஃபஸ்ட்டு அந்த சப்ஜெக்டை சொல்லிடுவோம். ஸோ யூ வில் பி லேட், இதுதான் இங்கே மெயினாக நம்ம சொல்ல வருது. யூ வில் பி லேட். டீட்டெயில்ஸ் என்னென்னா வெதர் யூ கோ பை பஸ் ஆர் பை ட்ரெயின். ஸோ முதல் சாய்ஸ் நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி அல்லது ட்ரெயினில் போனாலும் சரி. அதனால் வெதர் யூ கோ பை பஸ் ஆர் பை ட்ரெயின். நீங்கள் ஒரு ஹோட்டல் உட்காந்துருக்கீங்க, இட்லி சாப்பிட்லாமா தோசை சாப்பிட்லாமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ ஆம் திங்கிங் இல்லை ஐ ஆம் வண்டரிங். எதை பற்றி வண்டர் பண்ணுறீங்க? வெதர் டு ஹாவ் இட்லி ஆர் தோசா. இட்லியா அல்லது தோசையா? வெதர் டு இட்லி ஆர் தோசா. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் நம்ம வந்து வெதர் ஆர் அப்படிங்கிற காம்பினேஷனை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வடிவம் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் சொல்லிடுவோம். அதாவது ஐ, ஹீ, ஷீ. அதுதான் அந்த வாக்கியம் யாரை பற்றி உள்ளதோ அதை தான் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம். யாரை பற்றி உள்ளதோ அவங்கள குறிப்பிட்ட வார்த்தை, அவங்க பேர் இல்லைனா அவன் அவள், அதை குறிப்பிட்ட வார்த்தைகள் ஐ, ஹீ, ஷீ. அது அடுத்தது செயலை குறிப்பிடுறதுக்கான வார்த்தை. ஸோ இங்கே வந்து இது உண்மையாக நான் கேட்டேன் அப்படிங்கிற வாக்கியம், அது ஐ ஆஸ்ட் வெதர் இட் இஸ் ட்ரூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆஸ்ட் அப்படிங்கிறது செயலை குறிப்பிடுற வேர்ப், வெதர் இட் இஸ் ட்ரூ இதுதான் டீட்டெயில்ஸ். இது உண்மைதானா, அதுக்கு வெதர் இட் இஸ் ட்ரூ. வெறும் இட் இஸ் ட்ரூனா இது உண்மை, வெதர் இட் இஸ் ட்ரூனா இது உண்மைதானா, உண்மையா, அதை சொல்கிறதுக்கு வெதர் இட் இஸ் ட்ரூ. ஸோ இந்த வெதர் அப்படிங்கிறது எப்போவுமே டீட்டெயில்ஸில் தான் வரும். இது சப்ஜெக்டாவோ இல்லை வேர்பாவோ வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் மெயின் சப்ஜெக்டை மெயின் மேட்ரை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா டீட்டெயில்ஸ் என்ன எது உண்மையா இல்லையா அந்த சந்தேகத்தை தெரிவிக்கிற இடத்துல தான் வாக்கியத்தில் கடைசி பாகத்தில் இந்த வெதர் அப்படிங்கிறத போடுவீங்க. அடுத்தது இப்போ நெகட்டிவாக வர இடத்துல இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெதர் ஆர் அப்படின்னு வருதில்ல, அதுக்கப்புறம் நாட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஆருக்கு அப்புறம் நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஐ ஆம் கோயிங் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். நம்ம ஃபஸ்ட் பார்த்த சென்டென்ஸே தான். நான் கிளம்புறேன், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நான் கிளம்புறேன். அதை சொல்கிறதுக்கு ஐ ஆம் கோயிங் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆருக்கு அப்புறம் நாட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது ஐ எம் கோயிங் வெதர் யூ லைக் இட் ஆர் யூ டு நாட் லைக் இட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஸோ நீங்கள் சொல்கிற இது அல்லது அது அந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அங்கே ஆர் நாட் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம். இது ஒரு நல்ல கதை, உண்மையா இல்லையான்னு தெரியல, உண்மையோ இல்லையோ ஆனால் இது ஒரு நல்ல கதை. இதை சொல்கிறதுக்கு இட் இஸ் அ குட் ஸ்டோரி வெதர் ஆர் நாட் இட்ஸ் ட்ரூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெதர் ஆர் நாட் 3 லைனாக வருது. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டோரி, இது உண்மையோ இல்லையோ அதுக்கு வெதர் ஆர் நாட் இட் இஸ் ட்ரூ. அதே மாதிரி இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் ஆர் நாட் ஐ ஹாவ் தி டைம். எல்லாமே எனக்கு நேரம் இருக்கிறதா இல்லையா என்பதை சார்ந்துள்ளது, பொறுத்துள்ளது. அதுக்கு இட் ஆல் டிபெண்ட்ஸ். எதில் டிபெண்ட் ஆகிருக்கு? டீட்டெயில்ஸ் என்ன? வெதர் ஆர் நாட் ஐ ஹாவ் த டைம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததோ ஒரு ரீகேப் பார்க்கலாம். வெதர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணலாம். இது வந்து இஃப்க்கு பதிலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லை இதுக்கு பதிலாக இஃப்பையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள். அடுத்து இன்னொரு வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் இதுவா இல்லை அதுவா எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு வரக்கூடிய இடத்துலையும் வெதர் யூஸ் பண்ணுவோம். அப்போ வெதர் திஸ் ஆர் தேட் அப்படின்னு 2 சாய்ஸ் கொடுப்போம். அடுத்தது வெதர் ஆர் நாட். இது வந்து ஏதாவது ஒரு சாய்ஸில் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா வெதர் ஆர் நாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அல்லது இது இல்லை அப்படின்னு வர இடத்துல வெதர் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெதர் அப்படிங்கிறதோட உச்சரிப்பு இப்போ பார்த்துக்கலாம். வெதரோட ஸ்பெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெச் இருக்குது. இந்த ஹெச் அப்படிங்கிறது சைலண்ட். இங்கே அதோட சத்தத்தையே நம்ம சொல்ல மாட்டோம். நீங்கள் சொல்லும்போது ஹெச் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு சொல்லணும். ஸோ வெதர் 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 இந்த இங்கே வந்து நம்ம டபிள்யூ யூஸ் பண்ணுறோம். அதனால் வெதர் அப்படின்னு சொல்லக்கூடாது, வே அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் உதடுகளை குவிச்சு வெதர் வெதர். டபிள்யூக்கு வா அப்படிங்கிற சவுண்டு, வாவ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். வாவ் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த வாவ் அது மாதிரி வாயை குவிக்கணும். வெதர் அதுதான் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் இதுக்கு.
ஸோ இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து புது புது வேர்ட்ஸை கற்றுக்கிறதுக்கு இங்கிலீஷ் கலாட்டா பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.